गजाननं पूदगनादिसेवितं कवित्वजम्बुबलसारभक्षितं उमासुदं शोकविनाशककारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वक्रतुण्डं महाकाय कोटीश्वरी समप्रभा अविङ्गं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा. 26 நவம்பர் 1975 இரவு 10:57 மணிக்கு பிறந்த இந்த ஜாதக அமைப்பானது கடக லக்னம் சிம்ம ராசிக்கு உடைய ஜாதக அமைப்பாகும். ஆக இந்த லக்னாதிபதி கடக லக்னாதிபதி கடக லக்னம் முதல் எண்ணி வரை 2வது வீட்டில் சிம்ம ராசியில் இருப்பதனால் 2வது வீடாகிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் விருத்தி பெற்று கொண்டிருப்பதாக இந்த ஜாதகிக்கு அமைகிறது. குடும்ப விருத்தி, தன விருத்தி, வாக்கில் சுத்தம், வாக்கு சாதுரியம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. 2வது வீடு சூரியனுடைய வீடு. ஆக 2வது வீட்டில் அமர்ந்த இந்த சந்திரன் சுமூகமான பேச்சு ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமைகிறது. சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் 5வது வீட்டில், இதனால் புத்தி கூர்மை. 5வது வீடு என்பது பிரபுக்கள், பூர்வ புண்ணியம், தான் நினைக்கக்கூடிய எண்ணம் ஆகிய இந்த 5வது வீட்டில் அமர்ந்ததனால் புத்தி கூர்மை, வாய்ஜாலம், உயர்ந்த பிரபுக்களால் அனுகூலம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக இந்த ஜாதகிக்கு அமைகிறது. குரு 9வது வீட்டில் ஆட்சி பெற்று, சௌபாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று, லக்னத்தை தன் 5ஆம் பார்வையாக பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக லக்னம் முதல் எண்ணி வர 3வது வீட்டை பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக 5வது வீடாகிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் ஜாதகிக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், லக்னத்தை பார்ப்பதனால் தோற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், 3வது வீடாகிய தைரியஸ்தானத்தை பார்ப்பதனால் ஜாதகி தைரியசாலியாக இருப்பதற்கும் அமைகிறது இந்த ஜாதக அமைப்பு. ஆக பொதுவாக லக்னத்தில் சனி அமர்ந்தால் உயர்ந்த சரீரம், மெலிந்த சரீரம் உடைய ஜாதகி, 7வது வீட்டின் அதிபதி சனி பகவான் 8வது வீட்டிற்கும் சொந்தமாகி லக்னத்தில் அமர்ந்திருப்பதனால் 8வது வீடு என்பது ஆயுள் ஸ்தானம், ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. பொதுவாக 7வது வீட்டின் அதிபதி லக்னம் ஏறினால் வீட்டில் அமர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தன் களத்திரத்தின் பணத்தை வாங்கி வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதாவது தொழில் ஏதும் இல்லாமல் கால் மேல் கால் போட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கும் ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கு சனி பகவான் கர்மகாரகனாக இருக்கும் பட்சத்தில், குரு பார்த்த சனி பகவான் கர்மகாரகன், ஜாதகிக்கு அனைத்து நன்மைகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக, ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. 9வது வீட்டில் ஆட்சி பெற்ற குரு, லக்னாதிபதி சந்திரன் 6வது வீட்டில். ஆக குருவும் சந்திரனும் 6க்கு 8 அல்லது 8க்கு 6 இவ்வாறாக எந்த ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் அது சகட யோகம் என்போம். வண்டி சக்கரம் போல வாழ்க்கை அமையும். தேவையில்லாத நிறைய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நிலையில்லாத வாழ்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டு அமைகிறது. குருவும் சந்திரனும் சாஷ்டாங்கமாக இருப்பது, இதனால் வாழ்க்கையில் சில பல கஷ்டங்களை குரு தசையோ சந்திர தசையோ ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. ஆக குரு புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ, குரு தசையோ அல்லது சந்திர தசையோ நடக்கும் காலங்களில் கஷ்டங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. சந்திரா லக்னத்திற்கும்
12வது வீட்டில் சனி பகவான் இருப்பதனால் சந்திரா லக்னத்திற்கு 2வது வீட்டில் சுக்கிர பகவான் இருப்பதனால் புகழ் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஜாதகி புகழ் பெறும் யோகம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஆக 3வது வீடு சகோதர ஸ்தானம். இந்த 3வது வீட்டின் சகோதர ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அதிபதி புதன் 5வது வீட்டில் இருப்பதனால் ஆடை ஆபரணம் சகோதர விருத்தி புராண கேள்வி பிரபுத்துவம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உடைய ஜாதகியாகும். 3வது வீட்டில் களத்திரக்காரகன் சுக்கிரன் 4வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 3வது வீட்டில் அமர்ந்ததனால் ஆள் அடிமை சங்கீதம் வசியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உடைய இந்த ஜாதகியாகும். ஆக சுக்கிரன் 3வது வீட்டில் களத்திரக்காரகன் 3வது வீட்டில் நீசம் அடைந்து அந்த நீச சுக்கிரனை குரு ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது, அது மட்டுமல்லாமல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த நீச சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் சந்திர கேந்திரம் பெற்றதனால் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. பொதுவாக சுக்கிரன் நீசம் பெற்றால் காதல் திருமணம் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமையும். இவ்வாறாக களத்திரக்காரகனாகிய இந்த சுக்கிரனை லக்னத்தில் அமர்ந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால் தானே தேடிக்கொண்ட களத்திரம் அமைந்திருக்கலாம். 3வது இடத்தில் அமர்ந்த 4வது வீட்டின் அதிபதியாகிய சுக்கிரனை சனி தன் 3ஆம் பார்வையாக பார்ப்பது பாடுபட்டு கட்டிய வீட்டில் குடியேற முடியாத நிலை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. அதாவது சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடக்கும் தருவாயில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அப்படி பாடுபட்டு கட்டிய வீட்டில் குடியேற முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஏனென்றால் சனி பகவான் பார்வை 3ஆம் பார்வையாக லக்னத்திலிருந்து பார்ப்பது. ஏனென்றால் சுக்கிரன் 4வது வீட்டின் அதிபதி. 4வது வீடு என்பது வீடு வாகனத்தை சொல்லக்கூடிய இந்த அதிபதி 3வது வீட்டில் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதனால் இவ்வாறாக அமைகிறது. 3வது வீட்டில் நீசமாக இருந்து நீசபங்க ராஜயோகம் பெற்றதனால் தாய் நஷ்டம், தாய்க்கு பீடை, கன்று காலி வாகன முடக்கம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமைகிறது. ஆக வீடு கட்டினாலும் குடியேற நாள்கள் தள்ளி போவதாகவும் தடை தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் சுக்கிரதசையோ சுக்கிர புத்தியோ அமையும். வாகன முடக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமையும். ஆக இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் அம்சத்தில் உச்சம் பெற்றதனால் நீசபங்க ராஜயோகமும் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. ஆக நீசபங்க ராஜயோகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக அமைப்புகளால் ஊர்ஜிதமாகிக் கொண்டு இருப்பதாக அமைகிறது. மேலும் 4ஆம் இட சுக்கிரனுக்கு 9வது வீட்டின் அதிபதியாகிய, அதாவது கேந்திரஸ்தான அதிபதியாகிய இந்த சுக்கிரனுக்கு திரிகோணஸ்தான அதிபதியாகிய குரு ஆட்சி பெற்று பார்ப்பதனால் 4ஆம் இட பாவ பலன்கள் விருத்தி ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக, செல்வம் கிடைத்து கொண்டிருப்பதாக அமைகிறது. சுக்கிரதசையோ சுக்கிர புத்தியோ நடக்கும் காலங்களில் ஜாதகி சுகஸ்தானம் விருத்தி செய்து கொண்டிருப்பதாக அமைகிறது. ஆக குரு 6வது வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதனால் தாயாருக்கு 4வது வீட்டின் அதிபதியாகிய சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக குரு பார்ப்பதனால் தாயாருக்கு நோய்,
ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஆக சனி தன் 8ஆம் இட ஆதிபத்தியம் பெற்றதனால், 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால், 8ஆம் இட ஆதிபத்தியம் என்றால் கண்டம், 3ஆம் பார்வையாக இந்த தாய்க்கு காரகத்துவம் பெற்ற சுக்கிரனை பார்ப்பதனால் தாயாருக்கு கண்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஆக குரு நோயை கொடுத்தான், சனி கண்டத்தை கொடுத்ததாக அமைகிறது. 4வது வீட்டில் ராகுவும் மாந்தியும் இருப்பது மனக்கஷ்டம், தாய் சுகம் இல்லாத ஒரு அமைப்பு, நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு. 6வது வீடு என்பது சத்ரு பயம் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக. ஏனென்றால் 6வது வீட்டின் அதிபதி குரு சுக்கிரனை பார்ப்பதனால் சத்ரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. ஆக இந்த 4வது வீட்டில் ராகு இருப்பதனால் தாயாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாகவும் அமைகிறது. வாகன முடக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாகவும், பூமி மற்றும் கல்வி முடக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாகவும், கூரை இல்லாத வீடு கொடுத்து கொண்டு இருப்பதாகவும் இந்த ஜாதகிக்கு அமைகிறது. 4வது வீட்டில் ராகு பொதுவாக இருந்தால் 4வது வீடு சுகஸ்தானம். ஆக சுகக்கேடு. 4வது வீட்டில் கேது அமர்ந்தால் 4இல் கேது நடத்தைக்கேடு என்று கூறுவோம். ஆக 4வது வீட்டில் ராகு இருப்பதனால் சுகக்கேடு ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், தாம்பத்திய பிளவு ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ராகு இருந்ததனால் எல்லாம் தெரிந்தது போல் பேசக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமைகிறது. இந்த ராகு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாவ பலன்கள். அசையும் சொத்து அசையா சொத்திற்கு 4வது வீடை பார்க்க வேண்டும். ஆக 4வது வீட்டில் அமர்ந்த ராகு பகவான் தேவையில்லாத அலைச்சல்களும் எதிர்பாராத செலவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும், அது அசையும் அல்லது அசையா சொத்துக்களால் இந்த அலைச்சல்களும் எதிர்பாராத செலவுகளையும் உண்டாக்கி கொண்டிருப்பதாக அமைகிறது. 5வது வீட்டில் புதன் இருப்பதனால் சகல துறைகளிலும் வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. 5வது வீட்டின் அதிபதி செவ்வாய் 12வது வீட்டில் அமர்ந்து, விரயஸ்தானத்தில் அமர்ந்து, அயன சயன படுக்கை சுகத்தில் அமர்ந்து, 12வது வீட்டின் அதிபதி புதன் 5வது வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்ற யோகா அமைப்பை கொடுத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. அதாவது இந்த ஜாதகிக்கு அயன சயன போகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் புத்திர விருத்தியை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. 5வது வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பது விஞ்ஞான அறிவு, கணித ஞானம், பட்டம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஆத்ம ஞானம், சிவபூஜை, யோகா செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக இந்த சூரியனும் புதனும் 5இல் அமர்ந்து இந்த ஜாதகிக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறாக 5வது வீட்டில் அமர்ந்த இந்த சூரியன் 5வது வீட்டின் காரகத்துவம் பெற்றதனால் இவ்வாறாக இந்த ஜாதகிக்கு அமைகிறது. பொதுவாக 5வது வீட்டில் புதன், அதாவது புதன் என்பது இந்த 3வது வீட்டின் அதிபதியாகி 12வது வீட்டின் அதிபதியாக இருப்பதனால், குரு பார்த்ததனால், பொதுவாக 3வது வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் இருந்தால் புத்திர தோஷம். ஆனால் குரு பார்த்ததனால் தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டு புத்திரம் கொடுத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. ஆட்சி பெற்ற குரு பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு தோஷ நிவர்த்தியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த ஜாதகிக்கு. சூரியன் நின்றதனால் ஆண் பிள்ளைகளையே பெறக்கூடிய ஒரு அமைப்பாகும். 5வது வீட்டில் சந்திரன் இருந்தால் பெண் பிள்ளைகளையே பெறக்கூடிய அமைப்பு, சூரியன் இருந்தால் ஆண் பிள்ளைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. விஷ்ணு பூஜை, ஆத்ம ஞானம் போன்றவிற்கு புதன் காரகத்துவம் பெற்றதனால் ஜாதகிக்கு
இவ்வாறான பலன்கள் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. மேலும் பரிவர்த்தனை பெற்றதனால் புதன் ஆட்சி பெற்ற அமைப்பாக, 5ல் செவ்வாய் ஆட்சி பெற்ற அமைப்பாக இருப்பதனால் புத்திர யோகமும் அயன சயன யோகமும் இந்த ஜாதகிக்கு கிடைத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. 5வது வீட்டில் புதன் இருப்பதனால் தனமுடைய அமைப்பாகவும் அமைகிறது. செவ்வாய் வீட்டில் சூரியன் பொதுவாக இருந்தால், விருச்சிகம் என்பது செவ்வாய் வீடு, அந்த வீட்டில் பொதுவாக அல்லது மேஷ வீட்டில் சூரியன் இருந்தால் பார்க்க சாதுவாக இருந்தாலும் கோபம் வந்துவிட்டால் புலியாக பாயக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜாதகிக்கு அமைகிறது. 6வது வீட்டின் அதிபதி குரு பகவான் 9வது வீட்டில் ஆட்சி பெற்று 9வது வீடாகிய பிதுர் ஸ்தானம், 9வது வீடாகிய தர்மஸ்தானம், 9வது வீடாகிய சௌபாகியஸ்தானம், அந்த வீட்டில் குரு இருப்பதனால் ஆட்சி பெற்ற குரு 6வது வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதனால் தந்தைக்கு பீடையை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும், பாக்கிய நஷ்ட தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமையலாம். தகப்பனார் சொத்து ஜாதகிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். சூரியனும் புதனும் 5வது வீட்டில் இருப்பது உலக விஷய ஞானம், மதிநுட்பம், சூரிய புதாத்தி யோகம், ஆற்றல், திறமை, சுகவாழ்வு, வேலையாட்கள், பட்டம், அதிகாரம் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த சூரியனும் புதனும் 2-12க்குரிய ஆதிபத்தியம் பெற்றதனால், சூரியன் 2வது வீட்டிற்கு ஆதிபத்தியம், புதன் 3-12க்கு ஆதிபத்தியம். ஆக முதலீடு செய்து விரயங்களை ஏற்படுத்தி பின் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் அமைகிறது. இவ்வாறாக 3வது வீட்டில் அமர்ந்த சுக்கிரனை சனி பார்க்க காதல் திருமணம் குரு பார்த்ததனால் முறையாக திருமணத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. காதல் திருமணமாக இருந்தாலும் அது முறையான திருமணத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக குரு பார்ப்பதனால் அமைகிறது. 7ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தில் இருந்து தன் வீட்டை தானே பார்த்து கொள்வது, அது ஒரு யோக பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. பொதுவாக 7வது வீட்டை சனி பார்த்தால் அது காதல் திருமணம். செவ்வாயும் 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் அது காதல் திருமணம். 7வது வீட்டிற்கு சனியுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ இருக்கக்கூடாது. ஆக இவ்வாறாக அமைகிறது. குரு களத்திரக்காரகனை, அதாவது சுக்கிரனை 7ஆம் பார்வையாக 9வது வீட்டில் ஆட்சி பெற்று பார்ப்பது 2வது வீட்டின் அதிபதியாகிய குடும்பாதிபதி சூரியனை தன் 9ஆம் பார்வையாக பார்ப்பது நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல்ல மக்கள் பெருமை அடைந்து ஜாதகி இல்லறத்தை நல்லறமாக அனுபவிக்கும் யோகா அமைப்புகளை கொடுத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். ஆக பூர்வ புண்ணிய யோகம் இருந்தால்தான் நல்ல குடும்பம், களத்திரம், நல்ல மக்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பாகும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது போல பழங்கால பழமொழி தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று கூறுவார்கள். அதுபோல ஜாதகிக்கு குரு பார்த்ததனால் களத்திரக்காரகனையும் 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் 5வது வீட்டில் அமர்ந்த குடும்பாதிபதியையும் பார்ப்பது நல்ல குடும்பம், நல்ல களத்திரம், நல்ல மக்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 8ஆம் வீட்டின் அதிபதி சனி லக்னத்தில் இருப்பதனால் ஆயுள் தீர்க்கம். அவரை ஆட்சி பெற்ற 9ல் ஆட்சி பெற்ற குரு பார்ப்பதனால்
மாங்கல்ய பலம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. பொதுவாக குரு சூரியனை பார்த்தால் தந்தை மகன், குரு மகன் குழந்தைக்காரகன், சூரியன் தந்தைக்காரகன். ஆக குரு சூரியனை பார்ப்பதனால் தந்தை மகன் உறவு சிந்தை மகிழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவ்வாறாக அமைகிறது இந்த ஜாதகிக்கு. 9வது வீட்டில் குரு ஆட்சி பெற்றதனால் சௌபாகிய ஸ்தானத்தில் குரு இருப்பது தெய்வ பக்தி, பிதாவுக்கு ஆயுள் தீர்க்கம், சகல சௌபாக்கியங்களும் யோகமுள்ள புத்திரர்களை கொடுத்து கொண்டு இருப்பதாக இந்த ஜாதகிக்கு அமைகிறது. பாக்கிய விருத்தியை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. அன்னதானம், பால் பாக்கியம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஆக தனமுடைய ஜாதக அமைப்பாக இருக்கிறது, சுகமுடைய ஜாதக அமைப்பாக இருக்கிறது. குரு சனியை 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் குருவும் சனியும் பார்த்து கொண்டாலோ குரு சனி பார்த்தாலோ கோடீஸ்வர யோகமாக அமைகிறது. அயல்நாட்டு யோகம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. குருவுக்கு 4வது வீட்டில் செவ்வாய் இருப்பது அது ஒரு குருமங்கள யோகம். ஆக புத்திரர்கள் மூலம் லாபங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. செவ்வாய் பூமிக்காரகன் ஆகையினால் அசையா சொத்து போன்றவை கிட்டக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது இந்த ஜாதகிக்கு. குரு புத்தி அல்லது செவ்வாய் திசை அல்லது புத்தியில் ஜாதகிக்கு இவ்வாறான பலன்கள் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. ஆக இந்த 9வது வீட்டின் அதிபதி 9வது வீட்டிலே ஆட்சி பெற்று இருப்பதனால் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருப்பதனால் இளைய சகோதரர், 3வது வீடு இளைய சகோதரம், 11வது வீடு மூத்த சகோதரம். ஆக இளைய சகோதரம் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. குருவுக்கு 9வது வீடு உகந்த ஸ்தானம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, ஓடி போனவனுக்கு 9வது இடத்தில் குரு என்று ஜோதிட பழமொழி ஒன்று உண்டு. ஆக ஜென்ம லக்னத்தை குரு ஆட்சி பெற்று பார்ப்பதனால் இழந்த செல்வாக்கும் இழந்த பதவியும் கௌரவமும் அந்தஸ்தும் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. உங்களை பார்த்து ஏளனமாக எள்ளி நகையாடிய ஒரு சிலர் நீங்கள் ஒளிந்து விட்டதாக நினைக்கக்கூடிய ஒரு சிலர் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் குரு அமைத்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 3வது இடத்தை 5வது இடத்தை குரு பார்ப்பதனால் சகோதரம் அல்லது புத்திரர்களால் மகிழ்ச்சி, மனநிறைவு போன்ற நல்ல பலன்களை எதிர்பார்த்து இருந்தாலும் அதை கொடுத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. திட்டம், எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. பூர்வீக பங்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது இந்த குரு பார்ப்பதனால். 10வது வீட்டில் கேது. பொதுவாக ஒரு ஏழையேனும் 8வது வீட்டில், அதுபோல ஒரு பாவியேனும் 10வது வீட்டில் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட பழமொழி. இங்கு 10வது வீட்டில் கேது. இதனால் ஞானம், தீர்த்த யாத்திரை, பரதேச வாசம் கிட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 10வது வீட்டின் அதிபதி செவ்வாய் 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் முயற்சி செய்வதில் கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. அயன சயன யோகங்கள் கிடைத்து கொண்டிருப்பதாக அமைகிறது. 5வது வீட்டின் அதிபதியும் செவ்வாய் இருப்பதனால் 5வது வீடு புத்திரஸ்தானம். ஆக புத்திரர்களால் தனச்சேதம் ஏற்படுத்தி கொண்டு விரயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாகவும் அமைகிறது.
ஆக இந்த 10வது வீட்டின் அதிபதி 12வது வீட்டில் இருப்பதனால் தொழில் இல்லாத ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அமைகிறது. பரிவர்த்தனை பெற்றதனால் இந்த தொழில் இல்லாத ஒரு தோஷம், அது ஒரு தோஷம் என்று எடுத்துக்கொண்டால், அது பரிவர்த்தனை பெற்றதனால் தொழில் முயற்சி சித்தியாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமைகிறது. ஆக அந்த 10வது வீட்டின் அதிபதி செவ்வாய் அம்சத்தில் விருச்சிக வீட்டில் இருப்பதனால், அதாவது ஆட்சி பெற்ற வீட்டில் இருப்பதனால் ஜாதகிக்கு கூர்மையான எந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. இரத்தின வியாபாரம், மந்திர சாஸ்திரம், ஜோதிடம், சேனாதிபதியம், முருகன் வழிபாடு இவைகளால் ஜீவனம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம். 10வது வீட்டில் கேது இருப்பதனால் நுட்பமான இயந்திரங்கள் இயக்கக்கூடிய வேலை செய்து கொடுப்பதாக இந்த கேது அமைகிறது. சனி 10வது வீட்டில் உள்ள கேதுவை பார்ப்பதனால் உத்தியோகத்தில் முயற்சி காலதாமதம் உருவாக்கி கொண்டு இருப்பதாகவும் அமைகிறது. ஆக 10வது வீட்டில் கேது இருப்பது பஞ்சாயத்து செய்து வைத்தல், பைண்டிங் தொழில்கள், வயரிங் செய்தல், தையல் கடை, கயிறு வியாபாரம், நூற்பாலை, மதபோதனை, துறவரம் போன்ற கேதுவின் தொழில்கள் செய்து ஜீவனம் புரியலாம். பொதுவாக 10வது வீட்டின் அதிபதி 3, 6, 8, 12 இருந்தால் ஏதாவது தொல்லை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. கேதுவை சனி 10வது வீட்டில் அமர்ந்த இந்த கேதுவை சனி தன் 10ஆம் பார்வையாக பார்ப்பது அது ஒரு அயல்நாட்டு யோகம். கேதுவை சனி பார்த்தால் அது ஒரு அயல்நாட்டு யோகம். இவ்வாறாக அமைகிறது. ஆக 11வது வீட்டின் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி 3வது வீட்டில் நீசபங்க ராஜயோகத்தில், 3வது வீடு இளைய சகோதரம். ஆக இளைய சகோதரத்திற்கு லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. 11வது வீட்டின் அதிபதி பாதகாதிபதியாக இருப்பதனால் 3வது வீட்டில் இருப்பதனால் இளைய சகோதரத்திற்கு பாதக பலன்களையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. லாபத்தை கொடுத்து பாதக பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமைகிறது. பாதகாதிபதி பலவீனம் அல்லது நீசம் ஏற்படுத்தி இருப்பது இளைய சகோதரத்திற்கு அதுவே ஒரு நன்மை, நீசபங்க ராஜயோகம் இருப்பதாக அமைகிறது. ஆக சுக்கிரனுக்கு 7 பரல்கள், சிரமம் எதுவும் இல்லாமல் சொகுசு வீடு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சுக்கிர திசையோ அல்லது புத்தியோ ஜாதகி சொகுசு வாழ்க்கை, வீடு வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானமாக இருப்பதனால் சுக்கிரன் அனைத்து சுகங்களையும் கொடுத்து கொண்டிருப்பதாக அமையும். 12வது வீட்டில் செவ்வாய் சகோதரர் வழியில், செவ்வாய் சகோதரக்காரர்கள், சகோதரர் வழியில் தனச்செலவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. இது பரிவர்த்தனை பெற்றதனால் புத்திரர்களால் தனச்செலவு, தொழில் மூலம் தனச்செலவு, போட்டி வழக்கு போன்றவற்றால் பண முடக்கம் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாகவும் அமைகிறது. ஆக பரிவர்த்தனை பெற்றதனால் 12வது வீட்டின் அதிபதி 12வது வீட்டிலே ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பாகவும் அமைகிறது. இதனால் அயன சயன போகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமைகிறது. புத்திர விருத்தி, புத்தி கூர்மை, ராஜ வெகுமானம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமைகிறது. 12வது வீட்டில் செவ்வாய் மிதுனத்தில்
பரிவர்த்தனை ஆனதனால் செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. பொதுவாக மிதுனமோ அல்லது கன்னியோ புதன் வீட்டில் செவ்வாய் அமர்வது அது செவ்வாய் தோஷம். ஆனால் இங்கு பரிவர்த்தனை பெற்றதனால் தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. பொதுவாக இந்த ராகு 4வது வீட்டில் அமர்ந்து தாயாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பது இருந்தாலும் தற்சமயம் இந்த ஜாதகிக்கு ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ராகு திசை முற்பகுதியில் கெடுதல் ஏற்படுத்தி கொண்டு இருந்தால் பிற்பகுதியில் நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ராகு திசை முற்பகுதியில் நல்ல பலன்களை செய்து இருந்தால் பிற்பகுதியில் தீமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுதான் ஒரு ஜோதிட விதி. பிருகு சனி பாம்பு இரண்டும் பிற்பலன் என்று ஜோதிட அலங்காரம் கூறும். பிருகு என்றால் சுக்கிரன், சனி பாம்பு என்றால் ராகு கேது. இந்த கிரகங்கள் பிற்பகுதியில் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிட பழமொழி. ஆனால் பொதுவாக ராகு திசையில் முற்பகுதியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தால் பிற்பகுதியில் கஷ்டமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த ஜாதகிக்கு 21/11/2019 முதல் 27/9/2022 முடிய ராகு திசையில் சனி புத்தி நடக்கிறது. சனி ஆயுள்காரகன், சனி கலத்திரஸ்தான அதிபதியாக இருந்து லக்னத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. வீட்டிலே சம ராகு திசை இருந்தால் மகனுக்கும் உங்களுக்கும் ராகு திசை அமைந்து இருந்தால் நன்றாக இருக்காது. குளினி துர்கா ஹோமம் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். ஆக இது 7வது வீடு மாரகாதிபத்தியம் வாங்கிய சனி பகவான் லக்னத்தில் இருப்பது சிறப்பு கிடைக்காது. இந்த ராகு திசையில் சனி புத்தி அடுத்து வரும் ராகு திசையில் புதன் புத்தி 27/9/22 முதல் 15/4/2025 முடிய ராகு திசையில் புதன் புத்தி. ஆக புதன் சூரியனோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுத்து 5வது வீட்டில் இருப்பதனால் புத்திரர்களால் ஜாதகிக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. ராகு திசையில் புதன் புத்தி. ஆக புதன் 12வது வீட்டிற்கும் அதிபதி, 3வது வீட்டிற்கும் அதிபதி. இதனால் சகோதரர் மூலமாகவும் சகோதரத்திற்கும் நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. ராகு திசையில் புதன் புத்தி. அடுத்து வரும் கேது புத்தி. ராகு திசையில் கேது புத்தி. 10வது வீட்டில் அமர்ந்த இந்த கேது ஒரு சில வேதனைகளையும் ஒரு சில விரக்தியையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. சனி 10ஆம் பார்வையாக கேதுவை பார்ப்பதனால் போராடி உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களையும் தொழிலில் வாழ்வில் போராட்டங்களை சமாளிக்கக்கூடிய பலன்களையும் கொடுத்து கொண்டிருப்பதாக அமைகிறது கேது புத்தியில். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமைகிறது. மருந்துகளுக்கும் டாக்டர்களுக்கும் பணச்செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமைகிறது. 10வது வீட்டில் கேது இருப்பதனால் நீங்கள் அந்த கேதுவினால் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில தொழில்களை நீங்கள் ஜீவனம் நடத்தி கொண்டு இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் 3/5/2026 முதல் 3/5/2029 முடிய ராகு திசையில் சுக்கிர புத்தி, நீசபங்க ராஜயோகம் பெற்ற சுக்கிர புத்தி சிறப்பாக இருக்கும். குரு பார்த்த சுக்கிர புத்தி சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது.
சில தடைகளும் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாகவும் அமைகிறது. முதலில் தடங்கல்கள் ஏற்படுத்தி பின்னாடி சரியாகி நல்ல சுகங்களை கொடுத்து கொண்டு இருப்பதாக சுக்கிர புத்தி அமைகிறது. நன்றாக இருக்கும். அடுத்து வரும் 3/5/2029 முதல் 27/3/30 முடிய ராகு திசையில் சூரிய புத்தி. சூரியன் 5வது வீட்டில் அமர்ந்து புதாத்திய யோகத்தில் அமர்ந்து சூரியன் அம்சத்தில் நீசம் பெற்றது. வாழ்க்கையில் முதல் பகுதியில் யோகத்தை கொடுத்தாலும் பிற்பகுதியில் இந்த ஜாதகிக்கு கஷ்டங்களை தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. ஆக 27/3/2030 முதல் 27/9/2031 முடிய ராகு திசையில் சந்திர புத்தி நடக்கும். ஆக சந்திரன் லக்னாதிபதி திசை குருவுக்கு 8வது வீட்டில் அமர்ந்ததனால் சகட யோகம் ஏற்படுத்தி கொண்டு ஏற்றத்தாழ்வுகளையும் தேவையில்லாத சிரமங்களையும் சந்திர புத்தியில் சந்திக்க நேரிடலாம். அந்த பொருளாதார நிலை மண்டைக்காய வைக்கலாம். ஆக மாரகாதிபதி வீட்டில் அமர்ந்ததனால் குடும்பத்தில் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. பொதுவாக 2வது வீட்டில் சந்திரன் அமர்ந்தாலே குடும்பத்தில் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் மாரகத்தை, 2வது வீடு மாரகஸ்தானம். ஆக 2வது வீட்டில் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை ஜாதகியுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை அந்த குடும்பத்திற்கோ ஏற்படுத்தி கொண்டு இருப்பதாக அமைகிறது. 27/9/2031 முதல் 15/10/2032 முடிய ராகு திசையில் செவ்வாய் புத்தி. செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் பெற்றதனால் புத்திரர்களால் தனச்சிலவுகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலும் புத்திரர்களால் ஒரு சில நன்மைகளை கொடுத்து கொண்டு இருப்பதாக அமைகிறது. இவ்வாறாக ராகு திசை முடிந்து பிற்பகுதியில் 15/10/2032 முதல் குரு திசை 15/10/48 முடிய 16 வருடங்கள் 9வது ஆதிபத்தியம் பெற்ற இந்த குரு ஆட்சி பெற்ற குரு திசை வாழ்க்கையின் முற்பகுதியில், அதாவது முதல் 8 வருடங்கள் ஜாதகிக்கு நல்ல பலன்களை கொடுத்தால் பிற்பகுதியில் ஜாதகிக்கு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய, ஏனென்றால் குரு அம்சத்தில் நீசம் பெற்றதனால் முற்பகுதியில் நல்ல பலன்கள் கிடைத்தால் பிற்பகுதியில் கஷ்டப்படக்கூடிய ஒரு சில அமைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. குரு ஆட்சி பெற்றதனால் ஜாதகிக்கு சௌபாக்கிய ஸ்தானம் விருத்தி பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் இந்த சமயம் இந்த கண்டங்கள் இல்லை மாரகத்திற்கு ஒப்பான ஒரு சில தடைகள் ஏற்படுத்தி கொண்டு இருந்தால் நவகிரக ஹோமம், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம் செய்து கொள்ளலாம். அஷ்டவர்க்க பரல்களை பார்த்தோம் என்றால் லக்னத்தில் 31 பரல்கள், 7வது வீட்டில் 32 பரல்கள். ஆக களத்திர ஸ்தானத்தில் ஒரு பரல் அதிகமாக இருப்பதனால் உங்களை விட உங்கள் கணவர், இந்த ஜாதகியுடைய கணவர் ஜாதகியை விட ஒன்று ஃபினான்ஷியலி இல்லை ஸ்கில் ஏதோ ஒரு வகையில் சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தனஸ்தானத்தில் 27 பரல்கள், 11வது வீட்டில் 28 பரல்கள். ஆக இது ஒரு ஓட்டை அண்டா என்று கூறுவோம், இல்லை ஓட்டை பக்கெட் என்று கூறலாம். ஆக பணம் கையில் தங்காத ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் 25 பரல்கள் இருப்பதனால் பேங்க் பேலன்ஸ் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. செலவு கம்மி. அது மட்டுமல்லாமல் 10வது வீட்டில் 33 பரல்கள் இருப்பதனால் இந்த ஜாதகிக்கு கடின உழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. குறைந்த லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக அமைகிறது. 3வது வீட்டில் 35 பரல்கள் இருப்பதனால்
சகோதரம் இந்த ஜாதகியை விட இளைய சகோதரம் நல்லபடியாக இருப்பதாக அமைகிறது. அடுத்ததாக 4வது வீடு சுகஸ்தானத்தில், கல்விஸ்தானத்தில் 28 பரல்கள் நன்றாக இருக்கிறது. 5வது வீட்டில் 22 பரல்கள், பூர்வ புண்ணியஸ்தானம் 6 பரல்கள் கம்மியாக இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில். அடுத்ததாக 6வது வீடு 26 பரல்கள். இந்த 6வது வீட்டிற்கும் 10வது வீட்டிற்கும் எப்பொழுதும் ஒரு லிங்க் இருக்கும். ஏன்னா 10வது வீட்டின் மூலம் எண்ணி வர 6வது வீடு என்பது லக்னம் முதல் 6வது வீடு என்பது 10வது வீட்டின் மூலம் எண்ணி வர 9வது வீடு. ஆக 10வது வீட்டில் 33 பரல்கள், 6வது வீட்டில் 26 பரல்கள். ஆக இந்த ஜாதகி ஒரு பெரிய நிறுவனத்தில் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிறரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இத்துடன் இந்த ஜாதக பரிசீலனை முடிவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.